guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ ஆம் த ஷேடோ. இதோட எபிசோடு 10 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் 9th எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மேலேயா அப்போனா அது கண்டிப்பாக கோல்டன் கோஸ்ட் சிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கோல்டன் கோஸ்ட் சிப் இது ஒரு ரேரான ஸ்பெஷலான பாஸ். இந்த பாஸ் குறிப்பிட்ட இடத்துல தான் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்போ வேணாலும் இந்த பாஸ் அப்பியர் ஆகலாம். அதே மாதிரி தான் விஷயமும் இங்கே ஏற்பட்டிருக்கு. திடீர்னு அது அப்பியர் ஆகிருக்கு. இப்போலாம் இந்த மாதிரி பாஸை அவங்க கொள்கிறாங்களோ அது மூலமாக எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ரேரான ட்ராப் விழும். அதில் ரொம்ப ரேரான ஐட்டம் கிடைக்கும். அது அவ்வளோக்கும் கிடைக்கவே கிடைக்காது. என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இந்த கோஸ்ட் பாஸை பார்த்தாலே போதும் கில்டு வார ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க. அதை நான் தான் கொல்லுவேன்னு. ஆனால் இந்த கோஸ்ட்டு சிப் இப்போ இங்கே அப்பியர் ஆகிருக்குன்னா இப்போ நான் லெவல் 5 வந்ததுனால தான் அது அப்பியர் ஆகிருக்கு. சரி, அதை கொல்றது ஈஸியான விஷயமாக தான் இருக்கும். அப்போது கொன்ற வேண்டியது தான். ஆனால் இன்னமும் என்னால் நம்ப முடியலை, இந்த பொண்ணால் இந்த மாதிரி ரேரான ஐட்டத்தையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதே டைமில் அந்த கோஸ்ட் சிப் அதையும் அவள் கண்டுபிடிச்சிருக்கா. வாங்கோட டீமில் வேற இருக்கா. இப்போ என்னோட பாஸ்ட் லைஃப்பில் கேட்ட ரூமர் எல்லாமே உண்மைதானோ? நான் போன வாழ்க்கையில் இந்த பொண்ணு மாதிரியே யாரோ ஒருத்தங்க இருந்திருக்காங்க போல். அவங்க மூலமாக லக்கு அவங்களுக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. ஆமாம், நான் உன்கிட்ட கேட்டே ஆகணும், எப்படி நீ இந்த பாஸை கண்டுபிடிச்ச? இதுவா நாங்கள் எல்லாருமே பார்ட்டியை லெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எங்களோட லெவல் பண்ணுற அந்த ஸ்பீடு அது ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சா. அந்த டைமில் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நான் அப்படியே ஒரு கிளிஃப்குள்ளே கீழே போனேன். அப்போ தான் அந்த கோஸ்ட் சிப் பாஸை நான் பார்த்தேன். இதை கேட்கும்போது நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான். அப்போ என்னோட பாஸ்ட் லைஃப்பில் கேட்ட விஷயம் எல்லாமே உண்மைதானோ? பாஸ்ட் லைஃப்பில் வாங்கோட டீமில் ஒரு பார்ட்டி மெம்பர் இருந்தான். அவனுக்கு கோஎஃபிஷியோட ஃபிசிக் இருந்துச்சு. எப்பெல்லாம் வாங் பக்கத்தில் இருக்கானோ அவனுக்கு ஏகப்பட்ட ரேரான ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நான் ஏதோ அவங்கள அப்படியே விட்டுட்டேன். எல்லாமே போய் தான் சும்மா ஏற்றி சொல்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் நான் சுத்தமாக எதிர்பார்க்கல விஷயம் இது உண்மையாக இருக்கணும்னு. எக்ஸ்பெக்ட் என்ன ஆச்சு? நீங்கள் எதுக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பாஸை நோக்கி போகலாம். அங்கே ஒரு பர்சன் பார்க்குறான். அங்கே வேற ஒருத்தன் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான். பாஸ் ஒரு முக்கியமான விஷயம். நான் அந்த பாஸ்காரன் பார்த்தா ஒரு 2 மொட்டைங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட கதையை அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு சான் சிட்டியோட பெரிய ஓவர்லாடாக இருந்திருக்கேன். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ஒரு பிரைட்டான வாழ்க்கையாக மாறும். அட பாஸ் ஒரு முக்கியமான விஷயம். பாஸ்டையும் கத்திக்கிட்டே வரான். ஆமாம், என்ன விஷயம்டா மொட்டை பயலே? அதுவா, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு ஷேடோ பின்னாடியே போகுது. ஓ, ஷேடோவுக்கு பொண்ணு கேட்குதோ? அந்த பையன் அங்கே இருக்கும்போதே நினச்சேன் இந்த மாதிரி கோக்கு மாக்கான சில வேலையை பண்ணுவான்னு. பசங்களா, டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஷேடோ பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகலாம். இதுக்கப்புறம் போகிற வழியில் நம்ம ஷேடோ சொல்கிறான், நான் அந்த பாஸோட சண்டையில் ஹெல்ப்பாக இருப்பேன். ஆனால் ட்ராப் பண்ணுற அந்த ஐட்டம் அதில் எது உனக்கு பயன்படுற மாதிரி இருக்கோ அதை ஒண்டி தான் நீ வச்சுக்கணும். இது எல்லாமே என்னோடது, ஓகேவா? நான் வாங் மற்றவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன நீ சொல்லியிருக்க? திடீர்னுட்டு அந்த மான்ஸ்டரை நான் கொல்லும்போது கிளாஸில் எந்த விதமான ஐட்டமும் இல்லாமல் எல்லாமே வேறு கிளாஸோட ஐட்டம் இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு மிகப்பெரிய லாஸாக இருக்கும். அதனால் என்னால் அப்படி பண்ண முடியாது. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஃபேவரை கேட்கலாமா? கேளு, என்ன விஷயம்? அங்கே விழப்போகிற அந்த ஐட்டம் அது எங்களுக்கு வேண்டி டிஸ்கவுண்ட்டாக விற்க முடியுமா? கண்டிப்பாக, அது எனக்கு பிரச்சனை இல்லை. இதை கேட்குற அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அங்கே போகும்போதே அந்த பொண்ணு கேட்குறா, ஆமாம் எக்ஸ்பெக்ட், நம்ம இப்போது எங்கே போய்கிட்டு இருக்கோம்? வேற எங்கே? அந்த கோல்டு டீலில் இருக்க அந்த பாஸ், அதை நம்ம கொல்ல தான் போய்கிட்டு இருக்கோம். இதை கேட்குற அந்த பொண்ணுக்கு சுத்தமாக அங்கே அல்லில். அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. எக்ஸ்பெர்ட், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு அசாசின், உங்களால் மறைய முடியும், அட்டாக் பண்ண முடியும். ஆனால் என்னால் டிஃபெண்ட்லாம் பண்ண முடியாது. யோசிங்க கொஞ்சம். இல்லை, நீ கவலைப்படாத, நான் தனியாகவே போதும். என்னால் அந்த பாஸை அசால்ட்டாக கொல்ல முடியும். என்னது தனியாவா? அதுவும் நான் இல்லாமலே உங்களால் பாஸை கொல்ல முடியுமா? அதுவும் ஒரு கோல்டு டேலில் இருக்க பாஸ். இப்படின்னா அவர் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா. அங்கே திடீர்னு நம்ம ஹீரோவும் ஷேடோவில் அப்படியே மறைஞ்சு போயிடுறான். அங்கே இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு புரியலை. அட எக்ஸ்பர்ட், எங்கே போனீங்க நீங்கள்? திடீர்னுட்டு மறைஞ்சு போயிட்டீங்க. முன்னாடி இருக்க அந்த ஆளுங்களும் சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த ஷேடோவை ஆளை காணோம், அவன் திடீர்னுட்டு மறைஞ்சு போயிட்டான். உங்களுக்கு இதிலே தெரியலையா? பசங்களா, அந்த பொண்ணை அவன் ஏமாற்றிட்டான். அம்போன்னு இந்த காட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டான். வாங்க, இது நமக்கான டைம். அந்த பொண்ணை பிடிச்சி நம்ம ஜாலியாக இருக்கலாம். அட பாஸ், நீங்கள் உண்மையிலே ஸ்மார்ட்டாக இருக்கீங்க.
வாங்க நம்ம என்ஜாய் பண்ணலாம் இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அங்கே போகலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியலை. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே தான் இருந்து நம்ம ஃபேங் அங்கே நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாஷஸ் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகிடுது. அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்டே அவங்களோட கதையும் அப்படியே அங்கே முடியுது. உங்களுக்கு சுத்தமாக புரியலை எப்படி அவங்களோட கதை முடிஞ்சதுன்னு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் வெற்றிகரமாக 5 பிளேயர்ஸை கொண்டாச்சு, உங்களுக்கு டோட்டலாக 12 ட்ரேடபிள் லைஃப் பேன் கிடைக்குது. நான் சுத்தமாக எதிர்பார்க்கல, இது ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஷேடோ அதே இடத்துக்கு அங்கே வந்துடுறான். பார்க்குற அவர் ரொம்பவும் ஆச்சரியமாகறா. ஆமாம் எக்ஸ்பர்ட், நீங்கள் எங்கே போனீங்க? திடீர்னுட்டு நீங்கள் சுத்தமாக மறைஞ்சு போயிட்டீங்க. அதுவா என்ன ஆச்சுன்னா நம்ம பின்னாடி சில பல ஆளுங்களை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அவங்களோட கதையை முடித்து அவங்கள திரும்ப வில்லேஜுக்கே நான் அனுப்பிட்டேன். இப்போ உங்களால் மறைய முடியுமா? உண்மையிலேயே இது ஒரு மாசான விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒன்றுக்கு போகணும்னா கூட மறைஞ்சு போயிட்டு எங்கே வேணாலும் ஒன்றுக்கு போகலாம். அது போக இதே மாதிரி மறைஞ்சி டாய்லெட்டுக்கும் நீங்கள் போகலாம். ரெண்டுக்கும் போகவும் இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இன்னுமே ஒரு விஷயம் புரியலை, டவுட்டாக இருக்குது. நீங்கள் 2க்கு போகும்போது நீங்கள் மறைவாக இருக்க மாதிரி அந்த ஆயு மறைவாக இருக்குமா? எனக்கு அது டவுட்டாக இருக்குது. அப்படி பார்த்தா உங்களால் அதை பார்க்க முடியாது. நீங்களே அதுக்கப்புறம் அதை மிதிச்சிட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அட வாயை கொஞ்சம் மூறியாமா, எந்த இடத்துல எதை கேட்கணும் அப்படின்னு விவஸ்தை இல்லையா? நம்ம பாஸை நோக்கி போகலாம். ஏன்னா அந்த பாஸை கொள்கிற வேலை வேறு இருக்குது. டவுனில் யாரோ ஒருத்தவங்க சம்மன் ஆகுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான் ஷாயு. இப்போ அங்கே சம்மனாக இருக்கா. இதையும் மற்றவங்க பார்த்து சொல்கிறாங்க, ஹே பாத்தியா திரும்பவும் இன்னொருத்தவங்க நியூ கமராக வந்திருக்காங்க. ஷாயுக்கு ரொம்பவும் புதுவிதமாக இருக்குது. இது அப்படியே ரியலிட்டிக்காக இருக்குது. நான் ரியலான உலகத்தில் இருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி இருக்குது. சுத்தமாக எதிர்பார்க்கல. இது உண்மையிலேயே அருமையான விஷயம். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஸ்கில்லை நான் ஆப்டைன் பண்ணேன், சாக்ரிஃபைஸ்னு. எனக்கு புரியலை, இது ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது போதுமானதாக இருக்குமா பிரதர் ஷாங்கை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு? நான் இப்போவும் எனக்கு தெரியல பிரதர் ஷாங்கை அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ. அதே மாதிரி அந்த சீக்ரெட்டான விஷயம் அதை பற்றி அவருக்கு தெரியுமா? அதுவும் தெரியலை. ஸ்டார்டிங்கில் அந்த 5 பாயிண்ட் அதை எஜிலிட்டியில் போடணும், அதை அவர் பண்ணுறாரான்னு கூட எனக்கு தெரியலை. நான் இன்னமும் யோசிக்கிறது என்னோட பிரதரை பற்றி தான். ஃபேங் அவன் எப்பயுமே என்னை கேரிங்காக பார்த்துப்பான். ஆனால் ரீசெண்டாக இப்போ ஏன்னு தெரியல என் பக்கம் கூட வரலை. அவனை நான் மன்னிக்கிற மாதிரியும் இல்லை. அவன் எங்ககிட்ட கேட்டுட்டா போனான். ஏன்னா நான் கவலை எல்லாம் பட வேணாம். என்கிட்ட ஒரு ஹிடனான கிளாஸும் இருக்குது. அதே மாதிரி எனக்கு சாங்னு ஒருத்தன் இருக்கான். அவன் இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும்? ஆல்ரெடி அவன் சொன்னான் அவனால் என்னால் அசால்ட்டாக அதிக லெவலுக்கு போக முடியும். ஆல்ரெடி அவன் லெவல் 3க்கு மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஷாயு லீடர் போர்டை பார்க்குறா. அதில் ஷேடோவோட பேர் தான் அங்கே டாப்பில் இருக்கும். அதுக்குள்ளே ஆள் லெவல் 6ல் இருக்கான். அப்போ அந்த யாங் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கானா? என்கிட்ட பொய்யா சொன்னான் நான் தான் டாப்பில் இருக்கேன், நான் தான் அதிக லெவலில் இருக்கேன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.